எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்தில் இருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். காலை பிரார்த்தனை. அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். என்னுடைய அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். என்னுடைய பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் என்னை விலக்கிவிடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். இன்னும் என்னுடைய தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. நேர் வழியில் என்னை நிலைத்திருக்க செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன்புறமிருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழி நடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்க செய்வாயாக. என்னுடைய எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாக. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நான் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என்னுடைய இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கி தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கி தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழ்களும் உன் ஒருவனுக்கு. ஒவ்வொரு நாளுமே நிச்சயமாக இறைவன் நமக்கு அளித்திருக்கக்கூடிய அருட்கொடை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாள் காலையிலையும் நம்ம லைஃப்பை புதுசா தொடங்கிக்கிறதுக்கான ஒரு முழுமையான அற்புதமான ஒரு வாய்ப்பு. எல்லாருக்குமே ஏதாவது ஒரு ரெக்ரெட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம இப்படி பண்ணியிருக்க கூடாது, இனிமேல இருந்து ஒழுங்கா இருப்போம். இந்த மாதிரி எல்லாருக்குமே எல்லா நாளுமே ஏதோ ஒன்று இருக்கும். அதுக்கான வாய்ப்பை இறைவன் கொடுத்துட்டான். அந்த எண்ணம் இறைவன் கொடுத்தது தான். அதுக்கான வாய்ப்பையும் இறைவன் கொடுத்திருக்கிறான். ஸோ ஒவ்வொரு நாளுமே அருட்கொடை தான். அதே போல காலை பிரார்த்தனையில நம்ம ஒன்று வாசிப்போம். அதாவது, நேர் வழியில் என்னை நிலைத்திருக்க செய்வாயாக அப்படின்னு ஒரு வார்த்தை படிச்சிடும். அப்போ நம்ம நேர் வழியில தான் இருக்கோமா, அது என்ன நிலைச்சிருக்கிறதுக்கான விஷயமா கேட்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி. அப்சல்யூட்லி நம்ம நேர் வழியில தான் இருக்கோம். அதுல நிலைச்சு உறுதியா இருக்கிறதுல தான் நமக்கு உதவி தேவைப்படும். இப்போ எப்படின்னா, மனிதர்கள் ஆகிய நாம இறைவனுடைய அம்சம் நமக்குள்ள இருக்குது. அதனால நம்ம எல்லாத்தையுமே ஒரு பில்ட் பண்ணிடுவோம், உருவாக்கிடுவோம். எல்லாருக்குமே எதையாவது ஒன்று உருவாக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. சூழல்கள் அமையும், சப்போர்ட்ஸ் கிடைக்கும், எதையாவது பண்ணி உருவாக்கிடும். ஆனா மெயின்டெனன்ஸ் ஒன்று பண்ணணுமா இல்லையா? உருவாக்குறது முக்கியமே கிடையாது, அதை மெயின்டைன் பண்றது தான் முக்கியம். உருவாக்குறதுல எவ்வளவு கவனம் நம்ம செலுத்துறோமோ, எவ்வளவு எஃபர்ட் போடுறோமோ, அதே அளவு அதை மெயின்டைன் பண்றதுலையும் போட்டாதான் உருவாக்குனதுல ஒரு அர்த்தம் இருக்குது. இல்லாட்டி உருவாக்குனது வேஸ்டா போயிடும். கொஞ்ச நாள்ல வேஸ்டா போயிடும். எவ்வளவுதான் சூப்பரான ஒரு பொருளை உருவாக்குங்க, அழகா ஒரு பிஎம் காரை வாங்கி நிப்பாட்டுங்க, ஓட்டவே ஓட்ட வேண்டாம், அதை ஓட்டிக்கிட்டே இருங்க, எந்த மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டாம், எல்லாம் பாழா போயிடும். ஸோ மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
இப்போ நேர்வழியில் இறைவன் நம்மை நிலைப்படுத்தி இருக்கின்றான். அதுல நிலைத்திருப்பதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வகையில ஒவ்வொரு நாளுமே மெடிடேஷன்ஸ், இறைவழியினுடைய இந்த டீச்சிங்ஸ், இன்னும் நம்ம வாழ்க்கை அனுபவங்கள், அத நாம உணர்வா புரிஞ்சுகிட்டு, அதுல என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோங்கிறதெல்லாம் ஒவ்வொரு நாளுமே இந்த மெயின்டனன்ஸ்ல தான் வரும். இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம பில்ட் பண்ணது ஃபர்தரா வளர்றதுக்கும், நம்ம பில்ட் பண்ணது நன்மைகள வெளிப்படுத்துறதுக்கும் மெயின்டனன்ஸ் ரொம்ப முக்கியம். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அந்த பில்ட் பண்ணிட்டு மெயின்டனன்ஸ் பண்ணாம மறந்து போயிடுறாங்க. அதுக்கு காரணங்கள் என்னன்னா, பெருமை, பொறாமை, பலகீனங்கள், குழப்பங்கள், பேராசைகள், கடும் பற்று, நெறைய காரணங்கள் சொல்லிட்டே போலாம். இப்போ மெயின்டனன்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். தியானம் வந்து ஒரு ஒரு அற்புதமான மெயின்டனன்ஸ். எல்லா வகையிலும், சகல விதத்திலும். இந்த ஆதிமூல தவம் செய்யறத பொறுத்தவரைக்கும், இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம ஷேர் பண்ணிக்கணும். நல்லா கவனிச்சுக்கணும். இது வந்து ஆதிமூல தவத்தினுடைய ஒரு மைய கருவாக நான் பார்க்கிறேன். இப்போ நம்ம வந்து நமக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது, நம்மள புரிஞ்சுகிட்ட ஒரு மனிதரோட இருக்கும்போது, நம்ம ரொம்ப ஹேப்பியா இருப்போம். ஏன் தெரியுமா? நம்மள பத்தி அவங்களுக்கு நெறைய விஷயங்கள் தெரியும். கொஞ்சம் ஓப்பனா இருக்க முடியும். கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க முடியும். அவங்ககிட்ட நம்ம நடிக்க தேவையில்ல. இயல்பா இருக்கலாம். இதனால தான் நாம வந்து ஹேப்பியா இருக்கோம். இப்போ அஃபிஷியலா இருக்கிறதுக்கும், பெர்சனலா இருக்கிறதுக்கும் எது நமக்கு ரொம்ப பிடிக்கும்? பெர்சனலா இருக்கிறது. ஏன்னா நம்மள பத்தி அவங்களுக்கு தெரியும். தேவையில்லாம ஒரு பில்டப்லாம் பண்ண தேவையில்லப்பா ஃப்ரெண்ட்ஸோட. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃப்ரீயா இருக்கலாம். அப்போ நம்மை எந்த அளவுக்கு திறந்த நிலையில், இயல்பு நிலையில் வைத்துக் கொள்ளுகின்றோமோ, அந்த அளவுக்கு நமக்கு ஒரு நிறைவு ஏற்படுகிறது. ஆனால் எந்த ஒரு மனிதரும், எந்த ஒரு மனிதரோடும் முழுமையான திறவு நிலையில் இருக்க முடியாது. எல்லாருக்குள்ளேயுமே ஒரு அந்தரங்கம் இருக்கும். அத மீறி நீங்க யாரா இருந்தாலும் ஓப்பன் அப் ஆக மாட்டீங்க. உங்க மனைவியா இருக்கட்டும், உங்க பயங்கர குளோஸ் ஃப்ரெண்ட் ஆகட்டும். நமக்குள்ள ஒரு பெர்சனல் ஃபேஸ் இருக்குது. எந்த அளவுக்கு நீங்க திறக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு ஹேப்பியா இருப்பீங்க. ஆனா, எல்லார் கூடயும் முழுசா நம்மளால தொறக்க முடியாது. அப்ப நம்ம ஹேப்பினஸ்க்கு ஒரு எல்லை வந்துருச்சு. இருந்தாலும் அந்த எல்லை நமக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அதையும் தொறந்து விட்டுறணும், ஹேப்பியா இருக்கும். அதுக்கான வாய்ப்பு தான் ஆதிமூலத்தவம். ஆதிமூலத்தவத்துல நீங்க உட்காரும்போது, இறைவனுடைய பார்வை உங்களுடைய சகல விதமான தன்மைகளையும் அடைகிறது. உங்க உடம்பு, உங்க மனசு, உங்க மனசுடைய ஆழம், உங்க உயிர், உங்களுடைய ஹிஸ்டரி ஃபுல்லா ஓப்பன் ஆயிடுது. அத நான் ஃபர்ஸ்ட்டு நம்ம உணர்ந்து உட்காரும்போது என்ன ஆகும் தெரியுமா? தேவையில்லாத விளக்கங்களோ, தேவையில்லாத அ எதையுமே நம்ம சொல்ல மாட்டோம். அப்படியே உட்கார்ந்துருப்போம். அமைதியாயிருவோம். இப்போ ஒரு போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க. நீங்க ஒரு கதைய கட்டுறீங்க. ஆனா போலீஸ் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. "நீ ஏன் அங்க போன? நீ அங்க போனத நாங்க பார்த்துட்டோம். இத்தன மணிக்கு இங்க தானே" எல்லாத்தையும் என்னடா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சுட்டாங்கன்னு சொல்லி நம்ம அமைதியாயிருவோம். ஐய்யயோ! இதுக்கு மேல நம்ம பொய் சொல்லி அடி வாங்க வேணாம். அப்ரூவர் ஆயிரும் ஒத்துப்போன்னு சொல்லி ஒத்துப்போமா இல்லையா? அதுல ஒரு நிம்மதி இருக்கு. ஏன்னா பிரஷர் இருக்கு அதுல. என்னைக்குமே நம்ம பொய் சொன்னா மட்டும் தான், அத அத அப்படியே மெயின்டெயின் பண்ணி சமாளிக்கணும். நீங்க ஓப்பன் அப் ஆயிட்டீங்க. தம்பா அப்படிங்கும்போது, அது நீங்க மாட்டிக்கிறீங்களோ, மாட்டிக்கலையோ பெரிய நிம்மதி உங்களுக்கு. அவைங்களும் உங்கள டார்ச்சர் பண்ண மாட்டாய்ங்க. அதனால வந்து இந்த ஆதிமூல தவத்துல மனிதனுக்கு கிடைக்கக்கூடியது வந்து ஒரு மகா நிம்மதி. சர்வமகா நிம்மதி. எதையும் நீங்க விலக்கி சொல்லவே தேவையில்ல. விலக்கி சொல்லவும் நமக்கு தெரியாது. நமக்கே நம்மள பத்தின விஷயங்கள விலக்கி சொல்றதுக்கு தெரியாது. அப்படியே அமைதியாயிருவோம். அதுதான் எப்பவுமே சொல்லுவாங்க. அதாவது மௌனம் தான் இறைவனுடைய மொழி. மற்ற அனைத்துமே வந்து மோசமான மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால ஆதிமூல தவத்துல மௌனமா அமைதியா அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு, இறைவனே, படைப்பாளனே அப்படின்னு அப்படியே உட்காருங்க. அப்படியே உட்காருங்க. அப்படியே போகும். ஒண்ணும் செய்ய தேவையில்ல. ஒண்ணும் சொல்ல தேவையில்ல. அதிட்டான தேவையில்ல. எந்த விதமான விஷயங்களும் தேவை அப்படியே உட்காருங்க. உரிமையோட உட்காருங்க. அவரு நம்மளோட ஹையர் அஃபிஷியல்லாம் கிடையாது. அவர் நம்மை படைத்தவர். அதனால உரிமையோட அப்படியே உட்கார்ந்துக்க வேண்டியதுதான். எப்படி வேணா உட்காந்துக்குங்க. தூங்குங்க, தூங்காம போங்க. என்னத்தையாவது நினைங்க, நினைக்காம போங்க. என்ன வேணா செய்யுங்க. ஃப்ரீயா இருங்க ஆனா. ஆனா, ஒரே ஒரு நோக்கம் மட்டும் நம்ம மனசுல இருக்குது. நாம சீர்பட வேண்டும். இறைவனுக்கு பொருத்தத்துல நம்ம வாழணும். அதுதான் நம்மளுடைய உண்மையான ஹேப்பினஸ். அந்த நோக்கம் நமக்குள்ள இருந்து வெளிப்படும். அதையும் இறைவன் பார்ப்பான். நம்ம எல்லாருக்குமே
நல்ல தன்மையில இருக்கணும், இறைவனுக்கு பொருத்தமா இருக்கணும், சுகமா இருக்கணும். அதுக்கு தகுதியா நாம அமையணும். எல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நமக்குள்ள இருக்குது. ஆனா நம்ம வந்து அத நம்மளே ஒர்க் அவுட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது காம்ப்ளிகேஷன்ஸ் வருது. ஏன்னா நம்ம ஹிஸ்டரியும் தப்பா இருக்குது. அதனால எல்லாத்தையுமே விட்டுட்டு எந்த முயற்சியும் இல்லாம இந்த சொல்லற சும்மா இருன்னு சொல்லக்கூடிய விஷயம் தான் ஆதிமூல தவத்தினுடைய மையக்கரு. முழுமையா திறந்த நிலையில. அதத்தான் புத்தர் வந்து நிப்பானம், நிப்பானா, நிர்வாணம் அப்படின்னு சொல்றாரு. நிர்வாணம்னா என்னது? ஓப்பன் அப் ஆகிறது தான். சரணாகதியினுடைய ஒரு ஆழமான தன்மை தான் நிர்வாணம். நிப்பானா அப்படின்னு சொல்றாங்க புத்திசம். ஆதிமூல தவம் வந்து ஒரு தூய்மையான, ஒரு மேன்மையான அந்த நிப்பானா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முற்றான சரணாகதியில இருக்கக்கூடிய ஒரு வழிமுறை தான் ஆதிமூல தவம் என்பதை உணர்ந்து கொண்டு நாம் தவம் இயற்ற வேண்டும். ஆதிமூல தவம் செய்யத் தொடங்கலாம். நாம் இப்போது தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியை மேற்கொள்ள வேண்டும். மிக உறுதியாக சரியான புரிதலோடு, உணர்வோடு இந்த தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியை மேற்கொள்ளும். ஏன்னா நம்ம முழுமையா திறந்து இறைவனுக்கு காட்டப் போறோம். காட்டப் போறதில்ல. இறைவன் பார்க்க போறான். அது வேற யாரும் பார்த்துறக்கூடாது இல்லையா? அதனால நீங்க தனியா வந்துருங்க. தனியா வந்துருங்க. ஒரு மலை உச்சியில மேல ஏறி ஒரு பாறையில அழகா உட்காந்துக்கங்க. கல்லு குத்துச்சுன்னா ஏதாவது குஷன் மாதிரி கூட போட்டுக்கலாம். ஆனா தனியா உட்காந்துக்கங்க. உங்களுக்கு கீழே மேகங்கள் இருக்குது, உலகம் இருக்குது, நீங்க வாழ்ந்த ஊர் இருக்குது, உங்க உறவுகள் இருக்காங்க, எல்லாம் கீழே இருக்காங்க. நீங்க மேல வந்துட்டீங்க. அழகான ஒரு கற்பனை. தனியா உட்கார்ந்துருக்கிறீங்க. தன்னந்தனியா உட்காந்து சுத்தி முத்தி யாரும் கிடையாது. தனியா உட்காந்துருக்கிறீங்க. தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியை மேற்கொள்ளுங்க. தன்னந்தனியாக அமர்ந்திருக்கக்கூடிய நீங்கள் இறைவன் முன்னால் அமர்ந்திருப்பதாக உணர்ந்து கொள்ளுங்கள். நேருக்கு நேராக இறைவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்பதை ஆழமாக உணர்ந்து கொள்ளுங்கள். இறைவனுடைய பார்வை. அகிலங்களின் இறைவன் நம்மை நேருக்கு நேராக நமக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்பதை உணர்ந்தவர்களாக தவமையற்றுங்கள். உங்கள் உடலை, உங்கள் உடலின் ஒவ்வொரு அணுவையும் இறைவன் பார்க்கின்றான். உங்கள் சக்தி உடலை அவன் பார்க்கின்றான். உங்கள் மனம் இரண்டில் இருக்கக்கூடிய பதிவுகள் அனைத்தையும் அவன் அறிந்தவன். அதனுடைய எழுச்சிகளையும் அதனுடைய அசுர ஆட்டங்களையும் அவன் அறிந்தவன். உங்களுடைய உள்ளத்தையும் அதாவது மனம் ஒன்றையும் அவன் அறிகிறான், பார்க்கிறான். உங்களுடைய சகல தன்மைகளையும் இறைவனுடைய பார்வை அடைந்திருக்கிறது, சூழ்ந்திருக்கிறது, அரவணைத்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு வெறுமனே நீங்கள் அமர்ந்திருங்கள். எந்த ப்ரொசீஜரும் வேண்டாம். வெறுமனே அமர்ந்திருங்கள். ஆதிமூல தவத்தை உணர்வோடு செய்யுங்கள். முற்றிலும் மௌனமாக எந்த விதமான செயல்பாடுகளும் பேச்சுக்களும் எண்ணங்களும் இறைவனுக்கு தேவையில்லை. நீங்கள் நீங்களாக இயல்பாக தவமிட்டு
ஆதி மூலத்தவம் செய்து கொண்டிருக்கின்றோம். இறைவனுடைய பார்வை நம் மீது இருந்து கொண்டிருக்கிறது என்ற உணர்வை மேற்கொள்ளுங்கள். முற்றிலும் இயல்பாக, முற்றிலும் மௌனமாக, முற்றிலும் சரணடைந்த நிலையில் நீங்கள் உங்களுடைய உண்மையான நீங்களாக இறைவன் முன்னால் அமர்ந்து தவம் இயற்று. ஆதி மூலத்தவம்.
நாம் தியானத்தை நிறைவு செய்து கொள்ளும். கண்களை திறந்து கொள்ளும். பதிமூல தவத்தை எந்த அளவுக்கு நாம் ஆழமாக உணர்வாக புரிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆன்மீக பயணம் இன்னும் செறிவு மிக்கதாக அமையும். ஆதிமூல தவம் நம்ம லைஃப்கானது. அதுல எந்த விதமான இந்த தவம் என்ற நிலையில்தான் நாம் நிறைவு பெற முடியும். இதை தாண்டி ஒரு ஆன்மீக வழிமுறைங்கிறது பெருசா இருக்க முடியாது. அப்படி இருக்குதுன்னா உலகம் சார்ந்த செயல்களாகத்தான் இருக்க முடியும். மெடிடேஷன்லயே அடுத்தடுத்து 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 எதையாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. செயல் இருக்குது, நம்ம பிசினஸ் இருக்குது, நம்ம குடும்பம் இருக்குது, நம்ம சமூகம் இருக்குது. இங்க என்ன செயல் நாம செய்யறோன்றதுதான் அடுத்தடுத்த நிலையை தவிர, இந்த மாதிரி ஆன்மீக வழிமுறைகள்ல டெக்னிக்ஸ், அடுத்த டெக்னிக்ஸ், அங்க போய் பண்ணலாமா, இங்க போய் பண்ணலாமா, தலைகீழா இருந்து இதெல்லாம் பண்ணலாமா சார், அது நல்லா இருக்குமா? தலைகீழா இருந்து நீங்க பண்றது இறைவன் பார்க்கறதுனால ஒண்ணும் கிடையாது. இறைவன் என்ன உங்களை, எதுக்காக உங்களை நம்மள உலகத்துல படைச்சிருக்காங்க? உங்களில் யார் அழகிய செயலுடையவர்கள் என்பதை சோதிப்பதற்காகவே மரணமும் வாழ்க்கை. மரணமும் வாழ்க்கையும் அப்படிங்கிறத இறைவன் சொல்றான். ஏன்னா மரணம்னு ஏன் சொல்றான்னா, நிறைவு. கொஞ்ச நாள் இங்க இருங்க. ஏதாவது இந்த உலகம் நம்மளது கிடையாது, நம்மளது மாதிரி. we are not belonging to this world. அதனால இறைவன் மரணத்தை விதித்தான். நீ மரணம், அடுத்து வாழ்வை. கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு வாங்க, எக்ஸாம் எழுதிட்டு கம் பேக். அதனால உண்மையான ஆன்மீகம் என்பது நம்முடைய உலக வாழ்வின் செயல்பாடுகளில் தான் இருக்கிறது. அந்த செயல்பாடுகள்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்கு தான் அத்தனையும். இப்ப இந்த ஆன்மீக நெறிமுறைகளையே நம்ம வாழ்க்கையை ஆக்கிக்கிறது அது இறைவனுக்கு பொருத்தமானது அல்ல. நம்ம வேலை என்ன, நம்ம குடும்ப பொறுப்பு என்ன, நம்மளுடைய ஹெல்த், இதெல்லாம் ஆன்மீகத்தினுடைய அடுத்தடுத்த படிநிலைகளாக இருக்க வேண்டும். முக்கியமா உங்க பிசினஸ் நீங்க பாருங்க. உங்க பிசினஸ் அப்படிங்கிறது மக்களுக்கு நன்மைகள் செய்யறதுக்காக, உங்களுக்கு நன்மைகள் செஞ்சுக்கிறதுக்காக, உங்களுக்கு வாழ்வாதாரங்கள் அளிக்கிறதுக்காக இறைவன் அமைச்சு கொடுத்த ஒரு தன்மை. இதை நீங்கெல்லாம் ஒண்ணு அமைக்கல. யாரும் அவங்க திறமைய உழைப்ப பண்ணி வச்செல்லாம் எதுவுமே பண்ணிக்கல. இறைவன் அமைச்சு கொடுத்துருக்கான். இறைவன் உங்களுக்கு அதை வசப்படுத்தி கொடுத்துருக்கிறான். அதுல முழுமையா ஈடுபடுங்க. அதுல முழுமையா என்ன நன்மை செய்ய முடியும் அப்படின்றத பாருங்க. அடுத்து உங்க குடும்பம், அடுத்து உங்களுடைய அண்டை வீட்டார், சுற்றத்தினர், உறவினர்கள், அடுத்து உங்களுடைய டெவலப்மெண்ட்ஸ், உங்களோட ஹெல்த். உங்க ஹெல்த் நேத்தை விட நீ பெட்டரா இருக்கு, இன்னைக்கு விட நாளைக்கு பெட்டரா இருக்கு. ஏஜ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கணும். மனசுல பாடியுமே அப்படிதான் இருக்கும். மனசோட ஏஜ் தான் பாடியினுடைய ஏஜ். ஸோ இதுலதான் நம்ம கவனம் செலுத்தணும். ஆதிமூல தவத்துல தான் நம்ம லேண்ட் ஆகிறோம். இதுல நிறைய ஆழமான விஷயங்கள் நம்ம பேசலாமே தவிர, பெர்ஃபார்மன்ஸ் நம்ம ரொம்ப முக்கியமானது. எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு. நாளை தியான வகுப்பில் நாம் சந்திக்கலாம். தேங்க்யூ.